அருமையானுடைய நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் ஓ லூயிஸ் கேரன் அவர்கள் பினியல் திருச்சபை சார்பாக கோலார் தங்கோயில் பகுதி கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாக வந்திருக்கிற அவரை பரிசுத்தாவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஊழியங்களையும் ஒப்புவித்துக் கொண்டு இந்த வேளையிலும் நாங்கள் வார்த்தைகள் கூட கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம், வழி நடத்துவார். அவர் பரிசுத்தாவியானவர் தாமே அவர் கூட கொண்டு வரப்போகிற வார்த்தைகளுக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். Praise Lord, brother. Praise Lord. ஆமென். நினைந்திருக்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பாஸ்டர், வழி நடத்துங்கள். ஆமென். காட் பிளஸ். Amen. God bless you, brother. Thank you. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசனாகிய இயேசுவை உயர்த்தி அவருடைய நாமத்தின் வல்லமை நிரப்பப்பட்ட ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமம் வாழ்த்தப்படுவதாக, இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. பசுத்த ஆவி விசுவாசிகளை வல்லமையினாலும் பலத்தினாலும் நிரப்புகிறார். தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் விசுவாச வாழ்க்கைக்கும் பசுத்த வாழ்க்கைக்கும் சபை அனைத்து சபையினுடைய விசுவாசிகளுடைய வாழ்க்கைக்கும் நம்மை சத்தியத்தில் வழிநடத்த ஒரே ஒரு ஆவி நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அவர் பசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலும் பலத்தினாலும் நம்மை நிரப்புகிறார். பசுத்த ஆவியினுடைய வல்லமையினால அவர் நிரப்புகிறார். ஒரு விசுவாச வாழ்க்கை என்பது பசுத்த ஆவியினுடைய வல்லமை தேவை. அந்த பசுத்த ஆவி நம்மை வழிநடத்துகிறார். பசுத்த ஆவியின் வல்லமை இல்லாதபடி நாம் பசுத்த வாழ்க்கையில் முன்னேற முடியாது. ஒரு மனிதன் சாட்சியா இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி பசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து, அப்போ பசுத்த ஆவி வரும்போது நாம் பலனடைகிறோம். அந்த பசுத்த ஆவி நமக்கு துணையாய் நிற்கிறார். நம்மை காப்பாற்றுகிறார், நம்மை ஆதரிக்கிறார், நமக்கு உதவி செய்கிறார். அப்போ ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு பசுத்த ஆவி நமக்கு தேவைப்படுகிறார். விசுவாச வாழ்க்கையில் முன்னேற பசுத்த ஆவி நமக்கு தேவைப்படுகிறார். இந்த பசுத்த ஆவி நம்மை சகல சத்தியத்திலும் வழிநடத்துகிறார்.
அந்த பசுத்த ஆவியினுடைய வழிநடத்தல் இல்லாமல் நாம் இந்த உலகத்தில் வாழ முடியாது என்பது உண்மை. பசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இவர் யார் என்றால் பிதாவினுடைய வாக்குத்தத்தம் அருளப்பட்டவர். பிதாவினுடைய வாக்குத்தத்தம். எனக்கு அருமையானவர்களே, இந்த பசுத்த ஆவி வந்தால்தான் நீ சாட்சியா இருக்க முடியும். பசுத்த ஆவி உன்னோடு பசுத்த ஆவியோடு வாழ்ந்தால்தான் நீ பசுத்தமாய் இருக்க முடியும். பசுத்த ஆவி உன்னோடு கூட இருந்தால்தான் உன்னை பலப்படுத்துவார். பசுத்த ஆவி கூட இருந்தால்தான் உன்னை வல்லமையினால் நிரப்புவார். இந்த உலகத்தையும் உலகத்தை ஆளுகிற பிசாசையும் பிசாசின் அந்தகார சக்தியும் இருளின் அதிகாரத்தையும் எல்லாவற்றையும் மேற்கொள்ள வேண்டும் என்றால் ஒவ்வொரு விசுவாசிக்கும் பசுத்த ஆவியினுடைய உதவி தேவை, பசுத்த ஆவியினுடைய பலன் தேவை, பசுத்த ஆவியினுடைய வல்லமை தேவை. நம்மிடத்தில் பசுத்த ஆவி வந்த பிறகு அவர் நம்முடைய பலவீனங்களை நீக்குகிறார், பலனை கொடுக்கிறார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தில் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரில் இருங்கள் என்றார். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அப்போ இந்த பூமியில் இருக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்தார். இந்த வாக்குத்தத்தம் நமக்கு இயேசுவின் மூலமாக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டவர்களாய் அவருடைய வழியில் நடக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உன்னதத்திலிருந்து வரும் பலனால தரிக்கப்படும் வரைக்கும் எருசலேமில் காத்திருங்கள். அப்போ அவர்கள் காத்திருந்தார்கள் அந்த வல்லமையை பெற்றுக் கொள்வதற்கு, பசுத்த ஆவியினுடைய வல்லமையை பெற்றுக் கொள்வதற்கு. அவர்கள் காத்திருந்தார்கள் பசுத்த ஆவியினுடைய பலனை பெற்றுக் கொள்வதற்கு. அவர்கள் காத்திருந்தார்கள் பசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வதற்கு. அவர்கள் காத்திருந்ததற்கு காரணம் கிறிஸ்து சொன்ன அந்த கட்டளைக்கு கீழ்ப்படினார்கள். நம்முடைய வாழ்க்கையில கூட பசுத்த ஆவியினுடைய வல்லமை நமக்கு தேவை என்றால், பசுத்த ஆவியினுடைய உதவி நமக்கு தேவை என்றால், நம்முடைய வாழ்க்கையில நாம் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். அவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் ஒன்றும் கொண்டு வரவில்லை, ஒன்று கொண்டு போவதும் கிடையாது. ஆனால் பசுத்த ஆவி கொடுக்கிற வல்லமையினாலே நீ வாழ்கிற வாழ்க்கை பசுத்தமாய் வாழும்போது ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிற இந்த விலையேற பெற்ற இரத்தத்தின் வல்லமை, விலையேற பெற்ற பசுத்த ஆவியின் வல்லமை, இது நம்மை ஆட்கொள்ளும் பொழுது அவர் நம்மை காப்பாற்றுகிறார், ஆதரிக்கிறார், போதிக்கிறார், குணமாக்குகிறார். ஆகவே
உன்னதத்தில் இருந்து வருகின்ற அந்த பசுத்த ஆவி நம்மை பலத்தினாலே நிரப்புகிறார். அதுவரையிலும் காத்திருங்கள் என்று சொன்ன கர்த்தர், அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது போல நாமும் கீழ்ப்படிய கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய ஆவினாலே உள்ளான மனிதனில் வல்லமையாய் பலப்படுவோம். அப்போ உன்னதத்தில் வருகிறவர் பலனால நம்மை தரிக்கிறார், பலனால நிரப்புகிறார். அதற்காக நாம் காத்திருக்க வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்கள் அவருடைய ஆவினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். நீங்கள் அவருடைய ஆவினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படும். அப்போ உள்ளான மனிதன் பலனடைய வேண்டும். உள்ளான மனிதன் பலனடைந்தால் ஒழிய, அந்த உள்ளான மனிதன் தான் அந்த ஆத்துமா. அந்த ஆத்துமா கரையில்லாதபடி தேவ சமூகத்தில் காணும்படி, கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் இருக்கும்படி, தேவ சன்னதியில் காணும் பண்ணும்படி ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள் என்று பவுல் எழுதியிருக்கிற வசனத்தின், பேதுரு எழுதியிருக்கிற வசனத்தின்படி நாம் கரையற்றவர்களாய் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்க வேண்டும். பாவம் இல்லாதவர்களாய் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்க வேண்டும். குற்றமற்றவர்களாய் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்க வேண்டும். ஆண்டவருக்கு விரோதம் உள்ள சாட்சி வாழ்கிற வாழ்க்கையாய் இருக்கக்கூடாது. உத்தமமும் பசுத்தமும் வாழ்கிற சாட்சியாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பசுத்தமுள்ள தேவன், வல்லமுள்ள தேவன், ஜீவிக்கிற தேவன், தீவனுள்ள தேவன். கர்த்தருடைய ஆவி வல்லமுள்ள ஆவி, மாறாத ஆவி, ஜீவிக்கிற ஆவி, ஜீவனுள்ள ஆவி. அந்த ஆவியினுடைய வழிநடத்தில் இருக்கும் பொழுது அவர் நம்முடைய ஆத்துமாவை பலப்படுத்துகிற ஆவி. சத்தியத்தினாலும் பசுத்தாவினுடைய வல்லமையினாலும் அவருடைய வார்த்தை என்னும் வல்லமையினாலே நம்மை நிரப்புகிறார். உள்ளான மனிதன் கேள்வி என்னவென்றால், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் உன்னதத்தில் இருந்து வரும் பலனை நிரப்பப்படும் பொழுது உண்மையாகவே உன்னுடைய ஆவி, உன்னுடைய உள்ளான மனிதன் பலப்படுகிறதா, வல்லமையினாலே நிரப்பப்படுகிறதா? யோசியுங்கள், சிந்தியுங்கள். கர்த்தர் கிருபை தருவார். 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலனும். அப்போ அந்த பயம் என்பது பிசாசு நம்மோடு கூட இருக்கும் போது, பிசாசினுடைய காரியத்தில் நாம் கீழ்ப்படிந்து வாழ்ந்திருக்கும் போது, இயேசு அல்லாத ஜீவியம், சத்தியத்தில் வாழாத ஜீவியம், இயேசுவை அறியாத ஒரு ஜீவியம், அவருடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு ஜீவியம், இப்படி இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரை விட்டு தூரமாய் வாழ்ந்தோம், ஆண்டவரை விட்டு பிரிந்து வாழ்ந்தோம். ஆண்டவருடைய சத்தியத்திற்கு நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்காமல் வாழ்ந்தோம். இந்த உலகத்திற்கு ஒத்து போகிறவர்களாய் வாழ்ந்தோம். இந்த உலகத்திற்கு காம்ப்ரமைஸ் பண்ணினவர்களாய் வாழ்ந்தோம். இந்த உலகத்தினுடைய பாவங்களை பின்தொடரும். அந்த பாவங்கள் நம்மை தொடரும். இந்த உலகத்தினுடைய பாவங்கள் நம்மை அடிமைப்படுத்தி கொண்டிருந்தது. குற்றங்கள் அடிமைப்படுத்தி கொண்டிருந்தது. ஆவி ஆத்துமா சரீரம் கரைப்பட்டிருந்தது. சுத்திகப்பட, பசுத்தமாக்கப்பட, நம்முடைய வாழ்க்கையில் அந்த அசுத்தாவி எப்போது நம்முடைய வாழ்க்கையை அடிமைப்படுத்தி கொண்டிருந்தானோ அப்போது கூடவே நமக்கு எல்லோருக்கும் பயம் இருந்தது. இந்த பயம் ஒவ்வொரு மனிதனையும் ஆட்கொண்டது. ஆனால் பசுத்தாவி வரும் பொழுது அவர் நமக்கு பயப்படுகிற ஆவியை கொடாமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பலனும் அன்பும்
தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய நாமம் வல்லமுள்ள நாமம், மாறாத நாமம், ஜீவிக்கிற நாமம், ஜீவனுள்ள நாமம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அருமையானவர்களே, நாம் பசுத்த ஆவியினுடைய பலனை பெற்று அன்பு உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், தெளிந்த புத்தி உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். இந்த ஆவி தெளிந்த புத்தி உள்ள ஆவியாய் இருக்க கர்த்தர் கிருபை தருகிறார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தெளிந்த புத்தி அடைய வேண்டும் என்றால் பசுத்த ஆவி தேவை. கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளே வாழ வேண்டும் என்றால் வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். குமாரனை அனுப்பி நம்மை நேசிக்க அவர் இந்த உலகத்தில் குமாரனை அனுப்பினார். அந்த குமாரன் மூலமாக பிதாவினுடைய அன்பை ருசித்து பார்க்க கிருபை தந்தார். இந்த அன்பில் வளர வேண்டும். அவருடைய அன்பு மாறாத அன்பு, அவருடைய அன்பு நீங்காத அன்பு, விலையேற பெற்ற அன்பு, ஒவ்வொரு மனிதனுக்கும் கிருபையாய் அருளப்பட்ட அன்பு. இந்த அன்புக்குள் வளரவும் வாழவும் கர்த்தர் கிருபை தருவாராக. ஆகவே தெளிந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தெளிந்த புத்தி ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். ஆகவே நம்முடைய ஆவிக்கு காத்திருக்கிறோமா? காத்திருந்த பிறகு அவருடைய வல்லமையை பெற்ற பிறகு உள்ளான மனிதனில் பலனடைகிறோமா? கேள்விக்குறிகள். தெளிந்த புத்தி உள்ள ஆவி உனக்குள்ளே இருக்கிறதா? அந்த ஆவிக்கு முதலிடம் கொடுக்கிறாயா? அந்த ஆவியோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயா? சிந்தித்து பார்க்க வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார், நம்மை ஆளுகை செய்ய வரப்போகிறார். ஆகவே இந்த பசுத்த ஆவி இந்த 3 பாயிண்டும் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். நடைமுறையில் இருக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அடுத்ததாக பசுத்த ஆவியினுடைய வல்லமையை குறித்து நாம் பார்த்தோம். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வல்லமை. இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். நமக்காக இந்த உலகத்தில் வாழ்ந்தார், நமக்காக வந்தார். யார் அதை மறக்க முடியாது. நமக்காக வந்தார், நமக்காக வாழ்ந்தார். இதுதான் மிக முக்கியமான நம்முடைய வாழ்க்கையிலே சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். நமக்காக இந்த உலகத்தில் வந்தார், நம்மை ஆளுகை செய்ய இந்த உலகத்தில் வந்தார். அவருடைய நாமம் உனக்கு எனக்கு கிருபையாய் கொடுக்கப்பட்ட நாமம். அடிக்கடி சொல்லுகிறது ஒன்று, வானத்தின் கீழே பூமியின் மேலே மனுஷருக்குள்ளே இயேசுவின் நாமமே அல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு வேற நாமம் கொடுக்கவில்லை. இந்த ஒரே ஒரு நாமத்தின் மூலமாய்த்தான் ரட்சிப்பு. இந்த ஒரே ஒரு இயேசுவின் நாமத்தின் மூலமாய்த்தான் மீட்பு. இந்த இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிறவன் அவருடைய பிள்ளையாய் மாறுகிறான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசிக்கிறவன் மனம் மாறுகிறான்.
இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிறவன் பாவ அடிமைதனத்திலிருந்து விடுதலை பெறுகிறான். இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிறவன், அதை பின்பற்றுகிறவன், தன் வாழ்க்கையில் எந்த சோதனைகள் வந்தாலும் மேற்கொள்வதற்கு இயேசுவையே நம்பி வாழ்கிற வாழ்க்கையில் கிறிஸ்தவ வாழ்க்கை கடந்து செல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். அவர் ஒருவரே பரிசுத்தர், அவர் ஒருவரே மாறாதவர், அவர் ஒருவரே ஜீவிக்கிறவர். அவருடைய நாமத்தை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி, அப்போ இந்த பூமியில், இந்த உலகத்தில் எத்தனை பூமிகள் படைக்கப்பட்டிருக்கிறதோ, எத்தனை ஜனங்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்களோ, அத்தனை பேர்களுக்கும் நாமங்களுக்கும் மேலான நாமம், உயர்த்தப்பட்ட நாமம் இயேசுவின் நாமத்தில். இங்கதான் அதிகமான ரகசியம் உண்டு. இயேசுவின் நாமத்தில் வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழுடைய முழங்கால் யாவும் முழங்கம்படிக்கும். இயேசுவின் நாமத்தில் வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழுடையோர் முழங்கால் யாவும் முழங்கப்படி. அப்போ வானோர் என்றால் வானத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கிறதோ, எத்தனை கிரகங்கள் இருக்கிறதோ, அவைகள் எத்தனை உயிர்கள் வாழ்கிறதோ, அந்த வானோர், அந்த வானத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் அவளுடைய முழங்கால் யாவும் முழங்கப்பட வேண்டும். பூதலத்தோர், இந்த பூமியின் கடைசி பரியந்த வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், இந்த பூலோகத்தில் இருக்கிற யாவரும், மிருகமோ பறவைகளோ மனிதர்களோ ஆண் பெண் இவர்களோ அல்லது யாராய் இருந்தாலும் முழங்கால் யாவும் முழங்கப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, பூமியின் கீழோடைய, பூமியின் கீழே இருக்கிறவர்கள், நமக்கு அறிந்ததோ அறியாததோ இவைகளை சிந்தித்து பார்க்கும் போது பூமியின் கீழே யார் இருக்கிறார்கள்? அருமையானவர்களே, அது ஆண்டவருக்குத்தான் தெரியும். பூமியின் கீழோ இருக்கிறவர்கள் யாவருடைய முழங்கால்களும் முழங்கப்பட வேண்டும். எதையும் ஆண்டவர் இட்டு கொடுக்கவில்லை, எல்லாம் முழங்கால்கள் முழங்கப்பட வேண்டும். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாகிய இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு. அப்போ எல்லா நாவுகளும் இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கையிட வேண்டும். இதுதான் வேத வசனத்தினுடைய ரகசியம். வேதம் நமக்கு போதிக்கிறது. எல்லா நாவுகளும், அது பறவை நாவுகளோ மிருகங்களின் நாவுகளோ, சின்ன பூச்சிலிருந்து பெரிய பூச்சி வரையிலும் காட்டில் வாழுற எந்தெந்த மிருகங்களினுடைய நாவோ, பூமிக்கு மேலே இருக்கிற மனிதர்களுடைய நாவோ, எல்லா நாவுகளும் இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கையிட வேண்டும். இயேசுவின் நாமத்தினாலே வல்லமை, அந்த வல்லமை பெற்றவர்களாய் இதுதான் முழங்கால் படியிட வேண்டும். நாவுகள் யாவும் அறிக்கையிட வேண்டும். கிறிஸ்து என்னும் கர்த்தர்
நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கொடுத்திருக்கின்ற இந்த முக்கியமான பகுதி என்னவென்றால், நாவு அறிக்கையிட வேண்டும். முழங்கால் முழங்கப்பட வேண்டும். இந்த இயேசுவின் நாமம் எவ்வளவு பெரிய உயர்த்தப்பட்ட நாமம் என்பதை இந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தில் இவ்விதமாக சொல்லுகிறது. இந்த நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், இந்த நாமத்தினாலே சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், இந்த நாமத்தை விசுவாசித்தவர்கள், இந்த நாமத்தை நேசித்தவர்கள் ஜெபத்திலும் வேத வசனத்திலும் தரித்திருந்தார்கள். அப்போஸ்தலர் 3:6 ஒரு அற்புதம் நடைபெறுகிறது. அந்த அற்புதம் எவ்விதமாக நடைபெறுகிறது என்றால், ஒரு முடவன் தேவனுடைய ஆலயத்தினுடைய வாசலில் உட்கார்ந்து பிச்சை எடுப்பது வழக்கம். தினந்தோறும் பிச்சை, தேவனுடைய ஆலயத்தின் அருகே வந்து பிச்சை எடுப்பது வழக்கம். இந்த இடத்துல ஒரு ஜெப கூடுகையில் இவன் அங்க வந்து உட்கார்ந்திருந்தான். எல்லா விசுவாசிகளும் பிரசங்கம் பண்ண போகிற, புதியதாய் வரப்போகிற பேதுரு யோவானும் இவர்களுக்கு முன்னதாக முன்சாட்சியாய் அவன் அங்கு அமர்ந்திருந்ததை பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய நாமம் மாறாத நாமம், அவருடைய நாமம் வல்லமுள்ள நாமம். அவர் போதுமான நாமத்தை உடையவர். அவருடைய நாமத்தினாலே ரட்சிக்கப்பட கிருபை தருகிறார். இவர்கள் வரும் பொழுது அவன் பிச்சை எடுக்கிறான். என்னை உற்றுப்பார் என்று சொல்லும் போது உற்று பார்த்தான். ஏதாகிலும் கொடுப்பார்களா என்று எதிர்பார்த்தான். அவள் சொல்லுகின்ற வார்த்தை வேத வசனத்தில் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 3:6 அப்போது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி அவனுடைய கையை பிடித்து தூக்கி விடுகிறார். அவன் குதித்தான், எழுந்தான், குதித்தான், தேவனுடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். அவன் பெற்ற அற்புதம் என்னவென்றால், தாயின் வயிற்றிலிருந்து முடவனாய் பிறந்தவன். இங்கு இயேசுவின் நாமத்தினால் இந்த உலகத்தில் இருக்கிற நீ எதிர்பார்க்கிற பணமோ, நீ எதிர்பார்க்கிற பொருளோ, எதிர்பார்க்கிற பொண்ணோ, எதிர்பார்க்கிற வெள்ளியோ, இவைகள் ஒன்றும் என்னிடத்தில் இல்லை. என்னிடத்தில் ஒன்று விலையேற பெற்றது ஒன்று உண்டு. என்னிடத்தில் உயர்த்தப்பட்டது ஒன்று, என்னிடத்தில் மகிமை நிறைந்த ஒன்று உண்டு, என்னிடத்தில் வல்லமை உள்ள ஒன்று உண்டு. அதுதான் நசரேயனாகிய இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமத்தை அவன் விசுவாசிப்பதற்காகவே அந்த இடத்தில் கடந்து சென்றான். இயேசு நாமத்தின் மூலமாக அற்புதங்கள் நடக்கப்பட வேண்டும் என்று கர்த்தரும் விரும்பினார், சீஷர்களும் விரும்பினார்கள். முடவனுக்கு தெரியாது, பிச்சை எடுத்தால் போதும், என் வாழ்க்கைக்கு பணம் கொடுத்தால் போதும். அவன் வேற எதையும் சிந்திக்கவில்லை. நான் சுகமடைய வேண்டும், நான் நடக்க வேண்டும்,
சொந்த காலில் நிற்க வேண்டும். சொந்த கையில் நான் வேலை செய்து சம்பாதித்து குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், என்னை காப்பாற்ற வேண்டும். வேளா இருந்த போதிலும் அவன் பிச்சை எடுப்பது தன் வாழ்க்கைக்காக. ஆனால் அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்தார் என்றால் அவனுடைய நினைவுகள் வேற. அவனுடைய நினைவுகள் என்ன? வருகிற புதியவர்கள் எனக்கு பிச்சை கொடுத்தால் போதும் என்ற மனதோடு இருந்தான். ஆண்டவருடைய சித்தம் என்ன? அவன் இந்த இடத்தில் இருக்கக்கூடாது, உள்ளே வர வேண்டும். உள்ளே வந்து என்னை ஆராதிக்க வேண்டும், உள்ளே வந்து என்னை தொழுது கொள்ள வேண்டும், உள்ளே வந்து என்னை பின்பற்ற வேண்டும். எங்கே உள்ளே வர வேண்டும்? தேவனுடைய ஆலயத்துக்குள் வர வேண்டும். ஆமாம் பிரியமானவர்களே, கர்த்தர் எத்தனையோ அற்புதங்களை நமக்கு செய்திருக்கிறார். குடும்பத்தில் செய்திருக்கிறார், பிள்ளைகளுக்கு செய்திருக்கிறார், வேலை மீது செய்திருக்கிறார், பணத்தில் செய்திருக்கிறார், உற்றார் உறவினோடு நீ சேர்ந்து வாழும்போது அங்கு உறுதிப்படுத்தி இருக்கிறார், அவருடைய வல்லமையை கொடுத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தில் ஆலயத்திற்கு வெளியே இருக்கிறோமா இல்லது ஆலயத்துக்குள் இருக்கிறோமா? ஆலயத்திற்குள் வெளியே இருந்தால் ஆவி, ஆத்துமா, சரீரம் முடவனை போல முடங்கி இருக்கும். ஆனால் எழுந்து குதித்து கிறிஸ்துவை பற்றி கொண்டு தேவனுடைய ஆலயத்தில் பிரவேசித்தது போல நானும் என் வீட்டாரும் ஆண்டவரே சேவிப்போம் என்று ஓய்வு நாளுக்கு கனத்தை கொடுத்து, ஓய்வு நாளில் அவருடைய வார்த்தை எடுத்து, அவருடைய வார்த்தையினால பலப்படுத்துகிற ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இதுதான் தேவை நம்முடைய வாழ்க்கைக்கு. நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்து என்னும் கர்த்தர் நம்மை ஆளுகை செய்கிறவராயிருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசனாகிய இயேசுவே, உம்முடைய பசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம். பசுத்த ஆவி விசுவாசிகளை வல்லமையினாலும் பலத்தினாலும் நிரப்புகிறார் என்ற தலைப்பிலும், இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தின் வல்லமை என்ற தலைப்பிலும், ஆண்டவரே இவைகளை உங்கள் மத்திய உங்களுடைய பிள்ளைகள் மத்தியிலே பேசுவதற்கு கிருபை கொடுத்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். இதை கேட்க போகிறவர்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் அளவிடாதபடி ஆசீர்வாதம் பெற கிருபைத்தார். உம்முடைய சுவிசேஷத்தின் வல்லமை, வார்த்தையின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பசுத்த ஆவியினுடைய வல்லமை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட் ஐயா. ஸ்லோ பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். முடிச்சிட்டங்க. ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கொடுக்கப்பட்ட வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாவுகள் யாவும் முடங்கும், முழங்கால் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் கர்த்தரே தேவன் என்று அறிவிக்கும். ஆமீன். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் இணைவோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமீன்.
ஆமென். நன்றிகளை ஆமென். கூறுகிறோம் பாஸ்டர். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சிலே மன்னிக்க வேண்டும், பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் பெனியல் திருச்சபை சார்பாக இணைந்தார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே அவரையும் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம், சபையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக அடுத்த வாரத்திலே திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரையும் தேவசமாக கூறுவோம், வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். ஆமென்.